ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களை, வாழ்த்துக்களை மனமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு, கடவுளுக்கு பிடித்த இறைவேண்டல் எதுவாக இருக்க முடியும்? அந்த இறைவேண்டல் அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அவருக்கு பிடித்தமான இறைவேண்டலாக இருக்க முடியும். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு இறைவேண்டல் செய்ய கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக அவர் தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இறைவேண்டல் செய்யக்கூடாது என்பதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம இறைவேண்டல் பொதுவாக செய்கிற பொழுது எனக்கு எனக்கு எனது குடும்பத்திற்கு, எனது தேவைகளுக்கு என்று சொல்லி நம்மை நாமே அதிகமாக முதன்மைப்படுத்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து பழகிவிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற இந்த இறைவேண்டல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இந்த இறைவேண்டல்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் அருமையாக வருகிறது, உமது 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 என்கிற வார்த்தை வருகிறது. உமது ஆட்சி வருக, உமது திருவுளத்தை அப்படின்னு சொல்லி உமது என்று கடவுளை முதன்மை இடத்தில் வைத்து ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதை பார்க்கிறோம். அப்போ இயேசு ஆண்டவர் விரும்புவது என்ன? நம்முடைய ஜெபம் கடவுளை முதன்மைப்படுத்தியதாக, கடவுளுக்கு முதன்மையிடம் கொடுப்பதாக அது அமைய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த இறைவேண்டல்ல எங்கள், நாங்கள் என்கிற அந்த வார்த்தை வருவதை பார்க்கிறோம். என், நான் அப்படின்னு ஒருமையிலே அது சொல்லப்படுவதாக இல்லை, பன்மையிலே சொல்லப்படுவதாக இருக்கிறது. அது எல்லாரையும், குறிப்பாக பிறரை உள்ளடக்கிய செய்தியாக அது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் விரும்புவது என்ன? உனக்காக ஜெபிக்க வேண்டாம், மாறாக கடவுளை முதன்மைப்படுத்தி ஜெபி, பிறருக்காக இறைவேண்டல் செய். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழலாம், என்னுடைய தேவைகளுக்காக நான் எப்பொழுதுதான் ஜெபிக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கடவுளை முதன்மைப்படுத்தி கடவுளுடைய திருவுளம் நிறைவேறுவதற்காக ஜெபிக்கிற பொழுது, பிறருக்காக நீ மன்றாடுகிற பொழுது, உன்னுடைய தேவைகளை நீ கேட்கும் முன்பே அறிந்திருக்கிற ஆண்டவர் அதை நிறைவாய் உனக்கு வழங்க வல்லவராயிருக்கிறார் என்கிற நம்பிக்கையை தான் இந்த இறைவேண்டல் நிகழ்வு நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு பொதுநல சிந்தனை, இறைவனை மையப்படுத்தி ஜெபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜெப வாழ்வியலை ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜெபத்தின் வழியாக, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதன் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இது புதிதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இறைவேண்டலாக இருக்கிறது. இதன் வழியாக, இப்படி ஜெபிப்பதன் வழியாக மட்டுமே நாம் இறைவனுடைய விருப்பத்திற்கு உகந்த ஒரு ஜெபத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதாக நம்முடைய ஜெபம் அமையக்கூடும். எனவே நமக்காக, எனக்காக, என் குடும்பத்திற்காக சுயநல சிந்தனையோடு நான் மட்டும் வாழ வேண்டும், நான் மட்டும் எல்லா அருளையும் ஆசிரியையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையிலே நம்முடைய ஜெபம் அமைந்து விடாமல், கடவுளை மையப்படுத்தியதாக இருக்கட்டும், பிறருக்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும், அந்த ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கும், உயிருள்ள ஜெபமாக இருக்கும், இறைவன் விரும்புகிற ஜெபமாக இருக்கும். அந்த ஜெபத்தை கேட்கிற கடவுள் அவர்களுக்கும் வாழ்வை கொடுக்கிறார். பொதுநல சிந்தனையோடு ஜெபித்த நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கும் நிறை ஆசீர் வழங்குகிறார். இதுதான் நம்முடைய உள்ளத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கையாக இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.